வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸல் ஃபங்க்ஷன் IFS. IFS அப்படிங்கிறதுல இருக்க எஸ்ஸோட மீனிங் என்னன்னா, நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல எப்படி ஒரு எஸ் கடைசியா சேர்த்தா சிங்குலர் வில் பிகம் ப்ளூரல் வேர்டோ அதே மாதிரி தான் இந்த IFS. இஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு சிங்கிள் கண்டிஷனை மட்டும் தான் டெஸ்ட் பண்ண முடியும். பட் இந்த IFS அப்படிங்கிறது மல்டிபிள் கண்டிஷன்ஸை டெஸ்ட் பண்ண முடியும். இந்த IFS ஃபங்க்ஷனை இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்க எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு கிளாஸ் 7ஓட ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட். ஸோ அவங்களோட நேம் இருக்கு, ஸ்கோர் என்னன்னு இருக்கு, அதாவது ஓவரால் ஸ்கோர் என்னன்னு இருக்கு, அதோட கிரேட் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த கிரேடுக்கு நமக்கு ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. 0 to 39 இருந்தால் ஃபெயில், அப்படியே கரஸ்பாண்டிங்காக 100 இருந்தால் ஓஎஸ்ங்கிற மாதிரி கிரேடு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம IFS மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். பட் இந்த IFSக்கு முன்னாடி இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா நெஸ்டட் இஃப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் வச்சு காம்ப்ளெக்ஸாக ஒரு ஃபார்முலா டிஃபைன் ஆகும். அதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணி IFSன்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதோட சின்டெக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். IFS அப்படிங்கிறத சின்டெக்ஸ் எப்படின்னா, லாஜிக்கல் டெஸ்ட் 1 எதை டெஸ்ட் பண்ணணும், அது ட்ரூவாக இருந்தால் என்ன ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு கண்டிஷன், அப்புறம் கரஸ்பாண்டிங்காக செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன்னு மொத்தமாக 126 கண்டிஷன்ஸ் நம்ம இதில் உள்ள இன்பில்ட்டாக கொண்டு போக முடியும். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் அரௌண்ட் 6 ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்த 64 அப்படிங்கிறது எந்த கிரேடுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 64ங்கிறது 100 இருந்துச்சுன்னா இட் ஹேஸ் டு சே அவுட்ஸ்டாண்டிங். இது எப்பயுமே இந்த கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது நம்பர் பேஸ்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு எதை டெஸ்ட் பண்ணணும், கடைசியாக எதை டெஸ்ட் பண்ணணுங்கிற ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம ரிசல்ட்டு கரெக்டாக வரும். ஸோ எனி இந்த எக்ஸல் ஃபார்முலாஸில் ஆர்டர் ஆஃப் டெஸ்டிங் கண்டிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு அது 100 தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வி கோ டிசெண்டிங் 90, 80, 60 ஓவராக டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ இது 100 இல்லைன்னா அகெயின் B7 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 அது செக் பண்ணணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் B7 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 80 கொடுக்கணும். 80 ட்ரூவாக இருந்துச்சுன்னா Bன்னு செலக்ட் பண்ணணும். சேம் வே B7 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 60ன்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா Cன்னு செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு B7 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்மளோட 40 to 60 இருக்கிற கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா we will have to select G8. ஃபைனல் கண்டிஷன் we can either specify the condition by itself. அப்படி இல்லைன்னா இது எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதே நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ட்ரூ அப்படின்னு கொடுக்கணும். தட் இஸ் இஃப் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் ஃபால்ஸ், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இட் ஹேஸ் டு சே எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்க்ளைமர் கண்டிஷன் மாதிரி ஒன்று கொடுக்கலாம். ஸோ நவ் the 64 it says as C, that is between 60 to 79. Now the constant is important. நம்ம எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம சொன்னால் constant is very important. ஸோ இங்கே வந்து everything else other than this B7 has to be made constant. ஏன்னா B7 மட்டும் அடுத்தடுத்த செல்லில் போடும்போது it has to become B8, B9லாம் வரணுங்கிறதுனால we should not make B7 as constant. So this is very important in this formula. ஸோ இப்போ நம்ம E9, G9 ரிலவெண்ட் அதர் செல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கான்ஸ்டன்ட் ஆக்குறோம். we are just leaving out B7. ஸோ நவ் இந்த ஃபார்முலாவை நான் காப்பி பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த 39 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் பேஸ்ட் பண்ணேன்னா எல்லாரோட ரிசல்ட்டும் வந்துடும். இப்போ 100 இருந்தால் அவுட்ஸ்டாண்டிங் வந்துடுது, 37 இருந்தால் எஃப். இப்போ நம்ம இதில் எஃப்க்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க கண்டிஷன் எப்படி, அதாவது டிஸ்க்ளைமர் கண்டிஷன். வேறு எதுவுமே ட்ரூவாக இல்லைன்னா என்ன பண்ணணும்ன்ட்டு. இப்போ இதை கொடுக்காம இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் த்ரோ நாட் அப்ளிகபிள். ஏன்னா இட்ஸ் அன் எரர் இல்லையா. ஸோ இட் வில் த்ரோ ஆஸ் எரர் இஃப் ஐ ஆம் நாட் டூயிங் இட். ஸோ இதுதான் இதோட சின்ன திங் தட் வீல் ஹேவ் டு நோட்டிஸ். இந்த எஃப் கொடுக்கலைன்னா, அதாவது அந்த டிஸ்க்ளைமர் கண்டிஷன் கொடுக்கலைன்னா இட் வில் த்ரோ அன் எரர். இப்போ எய்தர் வி கேன் கிவ் இட் அஸ் டிஸ்க்ளைமர், இல்லாட்டி என்ன பண்ணலாம், வி ஹேவ் அ சீரீஸ் ஃபார் தட்ல. ஸோ B7 இஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதை வந்து F4 பண்ணணும். இருந்தால் எஃப்னு செலக்ட் பண்ணணும். ஸோ இருந்தால் எஃப்னு செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே எஃப்னு கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிறது கண்டென்ட் தேவையில்லை. ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி த ஃபார்முலா. ஸோ இதையுமே நம்ம பேஸ்ட் பண்ணி we can use it. ஸோ இப்போ this is how this works. ஸோ இஃப் your number is less than this 39 it is going to throw F. இதை 3 டைப்பாக நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து இதை செலக்ட் பண்ணி பார்த்தோம், இதை கொடுக்கலைன்னா எரர் த்ரோ பண்ணுங்கிறத பார்த்தோம். அண்ட் we also realized இது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ட்ரூ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணோம்னா if every other condition remains false, இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன த்ரோ பண்ணணுங்கிற டிஸ்க்ளைமர் கிளாஸும் வைக்கிறத வச்சும் பார்த்தோம். ஸோ தீஸ் ஆர் த
த்ரீ ஆப்ஷன்ஸ் IFS ஃபங்க்ஷனில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் IFS. இதே மாதிரி சம் IFS, கவுண்ட் IFSன்னு நம்ம எல்லாம் லேட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் வீடியோஸ் ஆர் அபவுட் எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ். இதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னாலோ இல்லை இந்த இருக்கிற ஃபங்க்ஷன்ஸில் டவுட்ஸ் இருந்தாலோ ப்ளீஸ் ப்ரொவைட் இன் த கமெண்ட்ஸ். வீல் அக்கார்டிங்லி ரெஸ்பாண்ட் டு யுவர் queries. தேங்க்யூ. இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு ட்ரிபிள் இனிஷியேட்டிவ் டு மேக் லேர்னிங் சிம்பிள். ஸோ இப்போ கரண்ட்லி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் டேக்ஸ் கான்செப்ட்ஸ், எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் அண்ட் எக்ஸலோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இதுதான் இப்போ நம்ம கரண்ட்லி கவர் பண்ணிட்டு இருக்க வீடியோஸ். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தாலோ இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னாலோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ட்ரிபிள் லீப். தேங்க்யூ.